அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயா, திருமண தடைகள் இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நிலம் வாங்க முடியாமல் இருப்பவர்கள், தொழில் அமையாமல் இருப்பவர்கள், செய்யும் தொழிலில் மேன்மைக்கு வர முடியாமல் இருப்பவர்கள், இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சர்வ காரியங்களுக்குமே பலன் உள்ளது. அதனால் இதையெல்லாம் ஒரு செவி வெளியாக கேட்டது அப்படின்னு நினச்சி செய்யாமல், நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை உண்மையாகவும் சத்தியமாகவும் நம்பி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும். செவ்வாய் அப்படின்னா பாருங்கள், இந்த கிராமத்தில் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. ஒரு காசு பணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தரமாட்டாங்க. ஒரு கடன் கேட்டாலும் தரமாட்டாங்க. கடனுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்து கடன் கட்ட முடியாமல் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில், செவ்வாய் அப்படின்றாவே மிகப்பெரிய ஒரு வல்லமை சக்தி படைத்தது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் முருகன் ஸ்தலம் எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தாலும் பழனி முருகன் அப்படிங்கிறது ஒரு தனித்து நின்று ஒரு தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் முழுக்க முழுக்க செவ்வாயோடைய ஆதிக்கங்கள் நிறைந்து அதிகமாக காணப்படுவார். அதனால் செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் 17 விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு, நெய் விளக்கு எடுத்துக்குங்க. அடுத்தது செவ்வரளி பூ. இதை நம்மளுடைய பழனி மலையில் ஏறி, அந்த மலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகனுக்கு முன்னாடி கொடிமரம், மயில் அது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உள்ளுக்குள்ளார கொடுக்க மாட்டாங்க. அதனால் வெளியிலேயே 17 விளக்கு, நெய் விளக்கும் நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது செவ்வரளி பூவும் அங்கேயே போட்டுருங்க. முருகனை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த மலையை ஒரு 17 சுற்று இது மாதிரி தொடர்ந்து ஒரு 11 வாரம் செஞ்சு பாருங்கள். 11 மாதம் செஞ்சு பாருங்கள். கீழே நீங்கள் மேலே மலைக்கு மேலே கூட ஏற தேவையில்லை. அந்த மலையை சுற்றி ஒரு 3 சுற்று இது மாதிரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளாம் செவ்வாயோடைய ஆதிக்கமும் நமக்கு நிறைய கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா நெருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகும் போதும் உதிக்கும் போதும் பார்த்திங்கன்னா செவ்வ நிறமாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் அடுப்பு அப்படிங்கிறது எரியலை அப்படின்னா நம்ம யாரும் உணவு சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தவர் சிவன் அவரே தான். அதனால தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இன்னல்களை, தொல்லைகளை அனைத்தையும் நீக்கி அவர் நமக்கு எண்ணற்ற சக்திகளையும் தர்மத்தையும் வழங்குவார். என்னுடைய வாழ்க்கையில் அட்ரஸ் இல்லாமல் இருந்தேன். நான் 11 மாதம், அந்த ஒவ்வொரு மாதமும் பல சோதனைங்க ஐயா. அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் போய் அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுனால தான் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை. அதனால தான் இன்றைக்கி நான் அட்ரஸ் இல்லாத இருந்த இந்த சேகர் இன்றைக்கி ஒரு சாமியாகவும் ஒரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாகவும் இன்றைக்கி இந்த இடத்துல நவகிரக கருப்புசாமியாகவும் நம்மளை உட்கார வச்சு கருப்புனார் அழகு பார்க்குறார். அப்போ ஒரு 11 மாதம் முருகப்பெருமானி செவ்வாயை நம்பி தொட்டதுக்கு எனக்கு நவகிரக கருப்புசாமி அப்படின்னு ஒரு சாமியே பொக்கிஷமாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம ராசிபுரத்தில் வச்சு 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆவணி 5ஆம் தேதி அப்படின்னா ஒரு 1000 பேர்த்துக்கு பொது அன்னதானம், ஜாதி மதம் இனங்களை தாண்டி பொது அன்னதானம் அப்படிங்கிற கறி விருந்து அப்படிங்கிறது போடுறதுக்கான ஒரு பாக்கியத்தை இந்த கருப்பனார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால்
நீங்களும் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடன் தொல்லையிலிருந்து நீளலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நமக்கு திருமண பாக்கியம் அமையும், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் அமையும், தொழில் அமையாது இருப்பவர்களுக்கு தொழில் அமையும், செய்யக்கூடிய தொழில் மேன்மை நிலைக்கு வரணும் அப்படின்னா மேன்மை நிலைக்கு கொண்டு வந்துடுவார். இதுதான் சர்வ காரியங்களுக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும். இது இங்கே மட்டும் இல்லைங்கய்யா, நம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் எல்லாம் பௌர்ணமியிலேயே போய் கிரிவலம் சுற்றுறாங்க. அப்படிலாம் வேணாம். செவ்வாய்க்கிழமை அந்த ஊரில் இருப்பவரும் சரி, பழனியில் இருப்பவரும் சரி, செவ்வாய்க்கிழமை போய் சுற்றிட்டு வாங்க. செவ்வாய் அப்படின்னா அவர் தான் பூமிகாரகன், மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர் தான், பொன் பொருள் அனைத்துக்குமே அவர் தான். அதனால் இன்றைக்கி முருகன் எவ்வளோ ராஜாதி ராஜனாக பழனியில் உக்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இது நான் சொன்ன பரிகாரங்கள் அல்ல, எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் கண்டறிந்து இந்த உண்மைகளை எனக்கு உணர்த்தினார்கள். நான் பெற்ற இன்பங்களும் என்னுடைய தாய் தந்தைகள், என்னுடைய தங்கைகள் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக செவ்வாயும் முருகனும் அருள்வார். எங்களுடைய நவகிரக கருப்புசாமியும் அருள்வார். என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜையும் நாங்கள் செய்து தருகிறோம். கொல்லிமலையில் செவ்வாய் வெள்ளி என்றால் சந்திக்கலாம். தினசரி ராசிபுரம் நவகிரக கருப்புசாமியுடைய ஆலயத்தில் சந்திக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. இங்கே ஆலய பணி கருப்பனாருக்கு சிலைகள் அப்படிங்கிறது வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிலைக்கு இந்த பரிகாரம் பார்ப்பவர்கள் இந்தாங்க, எங்களால் முடிஞ்சது ₹1 100 1000 1,00,000 உங்களால் முடிஞ்ச அந்த தொகையில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு சாமியுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாயோடைய அருள் கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரவர்கள் இதையெல்லாம் கரெக்டான முறையில் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு அதிகபட்சமான செலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 17 விளக்கு, செவ்வரளி பூ, இதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்வு சிறக்கும், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.